ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சிம்பிளாக லன்ச் சைட் டிஷ்ஷஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் லன்ச் மெனுவும் கூட. வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. தட்டைப்பயிறு ஒரு 100 கிராம் முதல் நாள் நைட்டோ காலையிலையோ ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் ரைஸ்க்கு வந்து தண்ணி பிடிச்சி ரைஸ் ஊற வச்சுட்டேன். இப்போ தட்டைப்பயிறு வெந்துட்டுருக்கு. வேகும்போதே இந்த மேலே நுர மாதிரி வரும், அழுக்கு மாதிரி, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஊற வச்சா குயிக்காக பாத்திரத்திலே வெந்துடலாங்க. குக்கரில் வச்சு வேக வைக்கணும்னு தேவையில்லை. நம்ம தட்டைப்பயிறு குழம்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே இந்த தட்டைப்பயிரும் வெந்துடும். கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ தட்டைப்பயிறு குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய், வயலட்டில் வரி கத்திரிக்காய், ஒரு 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இந்த தட்டைப்பயிறு வெந்துட்டு வருது பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அடுப்பை அணைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். 4 மேஜை கரண்டி எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம நறுக்கின பூண்டு ஒரு 10-15 பல் சேர்த்துக்கலாங்க. தட்டைப்பயிறு வாயு இல்லை, அதனால் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்ல ருசியாக இருக்கும். 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டாச்சு. இந்த வெங்காயம் பூண்டு வதங்கட்டும் நல்லா. இப்போ இதை நல்லா வதங்கிட்டு வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் தக்காளி நறுக்கினதை சேர்த்துடலாம். சேர்த்து இதுவும் நல்லா வதங்கட்டும். 100 கிராம் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போது கத்திரிக்காய் பஞ்சு பஞ்சாக இருக்கும், இந்த வயலட் வரி கத்திரிக்காய், அதை சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தாலும் விதை அதிகம் இருக்காது. இது நல்லா சேர்த்து பரட்டி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளி ஊற வச்சுருந்தேன்ல, அதை கரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்டாக வேகணும். இப்போ வெந்துட்டு வருது. பாதி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்பு போடணும். இப்போ தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் சாஃப்டாக ஆகிடும். உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ வீட்டில் இருக்கிற மசாலா அல்லது குழம்பு மசாலா 2 மேஜை கரண்டி சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டு குழம்பு மசாலா காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா பரட்டி விட்டுடலாம். பரட்டி விட்டுட்டு தட்டைப்பயிரை சேர்த்துருங்க. சேர்த்து திரும்ப நல்லா பரட்டுங்க. அப்போ தான் அந்த மசாலா உப்புலாம் எல்லாத்துலேயும் பிடிக்கும். பரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம புளி சேர்க்கணும். இந்த மசாலா வாடை மடங்கட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான்வெஜ் பிரியமுள்ளவங்க இதில் கூனீரால் அல்லது கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போது புளி கரைசல் சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேங்காய் அரைச்சி விடுவேன்னா மூடி வச்சிடலாம். இது கொதி வரட்டும். இது ஒரு 1/2 கப் தேங்காயில் ஒரு 4 முந்திரி போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இதுக்கிடையில் முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு கோஸும் நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சிட்டேன். 1/2 கப் தேங்காயில் 4 முந்திரி போட்டு அரைச்சிங்கன்னா குழம்பு திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது தேங்காய் அரைச்சி விட்டாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்துடலாம். எப்போவுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சு சமைங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ அட்டகாசமாக தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பிரியமான கூர்நீரால் அல்லது கருவாடு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து முட்டைக்கோஸ் நான் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் இருக்குது. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் வதக்கி அப்புறம் முட்டைக்கோஸும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இது 1/4 கிலோ முட்டைக்கோஸ் இருக்கும். இப்போது ஒரு 1/4 கப்பு அல்லது 4 மேஜை கரண்டி போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டு நல்லா பெரட்டி கொஞ்சம் மல்லிக்கீரையும் போட்டு மூடி வச்சுருங்க. சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் மணக்க மணக்க ரெடி ஆயிடும். இந்த தட்டாம்பயிறு குழம்புக்கு சைட் டிஷ்ஷு இது அட்டகாசமாக இருக்கும். ஸோ 2ஐயும் பவுலில் எடுத்து வச்சுட்டேன். மீதி இருந்தால் நம்ம வச்சு கூட சாப்பிட்லாம். இது நான் அப்புறம் வந்து சிக்கன் பிரெஸ்ட் வாங்கியிருந்தேன், ஒரு 1/2 kg. அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா அலசி தண்ணி வடிய வச்சிடலாம். என் ஸ்டைலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஒரு 4 மேஜை கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு 200 கிராம் வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு நறுக்கி சேர்த்து அதே அளவு இஞ்சி,
10 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வதக்கி வரும்போது நம்ம நறுக்கின சிக்கன் துண்டுகள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கிலோ இருக்கும். அதை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாம். கொஞ்சம் எனக்கு காரம் கலர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன், பார்க்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வெந்து வருது. நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம், உப்பு சேர்த்துருங்க. நல்லா பிரட்டி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. ரைஸ் வடித்தாச்சு, குழம்பெல்லாம் ரெடியாக இருக்குது. ரசமும் மோரும் நம்ம துணைக்கி வச்சிடலாம். பிரியமானா தேங்காய் கீரி சேர்க்கலாம் அல்லது தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப்பு நல்லா பிரட்டி அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் குக் பண்ணி எடுங்க. அட்டகாசமாக இருக்கும் இந்த காம்பினேஷன். தட்டாம்பயிறு குழம்பு, பள்ளிப்பாளையம் சிக்கன், முட்டைக்கோஸ் பொரியல். இந்த சிம்பிள் மெனு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.